World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக சிவபூங்காதி வந்துட்டாங்க. அடுத்தது தேவி வராங்க. திருமதி தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் 12 பாவங்களில் மாந்தி நின்ற பலன்கள் அதை பற்றி சிறப்புரையாற்ற வருகிறார். இன்றைக்கி 20 பேரும் கொடுத்த டாபிக்கை பார்த்தாவே அவங்க பெரிய ஜோதிடராக மாறிடலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய பெரிய டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சாதாரண டாபிக் கிடையாது. 12 பாவங்களில் மாந்தி நின்ற பலன்கள் எளிமையாக அழகாக பார்த்த உடனே சொல்கிறதுக்கு நல்ல ஒரு தலைப்பு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் தொழுது எங்கள் குலதெய்வம் நெடுங்கரையம்மன் ஆசியுடன் எங்கள் குருநாதர் டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் ஐயா அவர்களின் பாதங்கள் பணிந்து மற்றும் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது நான் இங்கே பேச இருக்கிற தலைப்பு 12 பாவகங்களில் மாந்தி பகவான் என்ற பலன். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி மாந்தி பகவானை பற்றி பேசுகிறேன். சனியுடைய மைந்தன் மாந்தி அப்படிங்கிறது கேரளாவில் பொதுவாக அதிகமாக பார்க்கப்படுற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இது அவ்வளவா பார்க்கறதில்ல. ஆனால் இதன் மூலம் 50% மேலே பலன்கள் எடுக்க முடியும். ஆனால் மாந்தினா நிறைய பேர் பயப்படுவாங்க. பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை, பயப்பட தேவையில்லை. அவர் அந்த பாவகத்தை பாதிப்புகள் ஏற்படுத்தாலும் அந்த பாவகத்துக்கான விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் செய்வார். அதற்கான பரிகாரங்களும் வழிபாடுகளும் எடுத்துக்கிட்டால் நம்ம மாந்தியை பற்றி யாருமே பயப்பட தேவையில்லை. ஒருத்தருக்கு லக்னத்தில் மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் பயந்த சுவாதத்தோட மன சோர்வோடு காணப்படுவாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே அந்த காலத்துக்கு கிடைக்காது. ஒரு படிப்பு கிடைக்க வேண்டிய விஷயத்தில் கிடைக்காது. திருமணம் நடக்க வேண்டிய நாட்களில் நடக்காது. எல்லாமே கல்வி, குழந்தை, அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே காலம் தாழ்ந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் மாந்தி பகவான் அவங்களுக்கான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி 2ல் மாந்தி பகவான் ஒருத்தருக்கு இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வருமானம் வர்றதில் தடை இருக்கும். அவங்க வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதியை அவங்களால காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், பல் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாம் 2ல் இருக்கும் மாந்தி பகவான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் பாவகத்தில் இருக்கும் மாந்தி பகவான் இளைய சகோதரத்திற்கான ஒரு பாதிப்பை கொடுப்பார். மற்றும் சகோதரர்கள் இருந்தாலும் அந்த சகோதரர்களுக்கிடையான ஒற்றுமைகள் இருக்காது. சகோதரர்களே அவர்களை ஏமாற்றும் சூழ்நிலையும் ஏற்படும். அவர்கள் ரொம்ப துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க துணிச்சலாக ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அதில் தோல்வியை தான் அவங்களால அடைய முடியும். அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கும். உறவுகள் மூலமாகவே அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். 4ஆம் பாவகத்தில் இருக்கும் மாந்தி பகவான் பூமி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இடம், பூமி, மனை, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் இருக்கும். தாயாருக்கு உடல்நிலையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். எப்பொழுதுமே தாய்க்கு கடைசி வரைக்குமே ஒரு ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4ல் இருக்கும் மாந்தி பகவான் ஏற்படுத்துவார். 5ல் ஒருவருக்கு மாந்தி பகவான் இருக்கிறார் என்றால் அவருக்கு புத்திர பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. மருத்துவ உதவிகளின் படி அவர்களுக்கு புத்திரங்கள் கிடைத்தாலுமே புத்திரர்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு கல்வியில், அவர்களுடைய வளர்ச்சியில் அது மாதிரியான விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவம் குலதெய்வம். அவங்களுக்கு குலதெய்வத்தை போய் வழிபடணும்னு நினைப்பாங்க, போக முடியாது. குலதெய்வ வழிபாடுகள் அவங்களால முறையாக எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டாலுமே அதில் நிறைய தடை தாமதங்கள் இருக்கும். அவங்களுக்கு முழுமையாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காது. 6ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு எப்பொழுதும் கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு இந்த ஜாதகர் வந்த பிறகு அவங்க ஃபேமிலியில் இந்த பொருளாதாரத்தில் ஒரு இழப்பை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடன், நோய், எதிரிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கும். கடன், நோய் பிரச்சனைகள் இருக்கும். 7ஆம் பாவகத்தில் மாந்தி. 7ஆம் பாவகத்தில் வரும் மாந்தி பகவான் திருமணத்தில் ஒரு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். திருமண விஷயத்தில் தடையை கொடுப்பார். ஆனாலும் தடைக்கு பிறகு திருமணம் நடந்தாலும் திருமணம் நடக்கிற சமயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் 7ஆம் பாவகத்தில் இருக்கிற மாந்தி ஏற்படுத்துவார். 7ஆம் பாவங்கிறது வாடிக்கையாளர். ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வருவதிலும் 7ஆம் பாவகத்தினால் பிரச்சனைகள் இருக்கும். 8ஆம் பாவகம் மாந்தி. 8ஆம் பாவகத்தில் இருக்கும் மாந்தி பகவான் ஒரு ஆயுள் பயம்,
ஒரு கண்டம் அப்படி ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்காது. 8ஆம் பாவகம் இருப்பது ஒரு சிலருக்கு புதையல் கிடைக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். உயில் சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் ப்ராப்ளங்கள் இருக்கும். 9ஆம் பாகம் மாந்தி. 9ஆம் பாவகத்தில் இருக்கும் மாந்தி பகவான் தந்தைக்கு ஒரு பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியான பிரச்சனைகளையும் கொடுப்பார். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்காது. 9ஆம் பாவகத்தில் இருக்கும் மாந்தி பகவான். 10ல் மாந்தி. 10ல் மாந்தி வந்து தொழிலில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். 10ல் மாந்தி இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தொழிலில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். தொழிலில் வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்களுக்கான மரியாதை வந்து சரியாக கிடைக்காது. தொழிலில் வந்து ப்ராப்ளங்களை மாந்தி பகவான் வந்து 10ல் இருக்கும் மாந்தி பகவான் தொழில் பிரச்சனைகளை கொடுப்பார். 11ல் மாந்தி இருப்பது நல்லது தான். ஆனால் மூத்த சகோதர உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் இருக்கும். லாபம் உண்டு. உறவுகள் நல்லா இருந்தால் வருமானம் தடையாக இருக்கும். வருமானம் நன்றாக இருந்தால் உறவுகளில் தடையாக இருக்கும். வாக்கு சொல்லும் தொழில், பூசாரி, குறி சொல்கிறவங்களுக்கு இந்த இது வந்து 11ல் மாந்தி இருக்கிறது வந்து சிறப்பு. 12ல் மாந்தி. ஜாதகர் தூக்கம் மன நிம்மதி இருக்காது. அயன சயன சுகம் பாதிக்கப்படும். சொத்து இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. குடும்ப உறவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு போவர்கள் ஆனால் அங்கு நிலையாக இருக்க முடியாது. பணம் விரயம் இருந்து கொண்டே இருக்கும். இதான் 12 பாவங்களில் மாந்தி நின்ற பலன்கள். இதுக்கு வந்து பரிகாரங்களும் இருக்கு. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்கய்யா. ஃபர்ஸ்ட் டைம் மாந்தி பகவானுக்கு வந்து கோயில்கள் இருக்குது, வழிபாடு தலங்கள் இருக்குது. நம்ம வந்து திருநாரையூர் கும்பகோணம் அருகே இருக்கிற நாச்சியார் கோயில் பக்கத்தில் உள்ள திருநாரையூரில் சனி பகவானுக்கு தனி ஆலயம் இருக்குது. அங்கே போய் மாந்தி பகவானுக்கான பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம் சென்னையில் திருவலங்காடு பஞ்சசபைகளில் ஒன்றான திருவலங்காடில் மாந்திக்கு தனி லிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள். அங்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே. திருநாரையூர் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயில் பக்கத்தில் உள்ள திருநாரையூர் ஸ்தலத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. அங்கு சென்று மாந்திக்கான பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திருவலங்காடு, சென்னையில் திருவலங்காடு பஞ்சசபைகளில் ஒன்றான திருவலங்காடில் மாந்தி பகவானுக்கான தனி லிங்கம் இருக்கிறது. சனிக்கிழமை சென்று அங்கு அதுக்கான பரிகார பூஜைகள் செய்து கொள்ளலாம். மாந்தீஸ்வரர் கோயில், வெள்ளகோயில் அருகே, கரூர் மாவட்டம், அங்கு வெள்ளகோயில் அருகே மாந்தவரத்தில் இருக்கிற மாந்தீஸ்வரர் ஆலயம், அங்கு சென்றும் ஓலப்பாளையம், அங்கு சென்றும் பரிகார பூஜை செய்து கொள்ளலாம். அதுபோக நம் வாழ்வியல் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இறப்பு நடக்க வீட்டிற்கு சென்று அதற்கான அங்கு இருந்து முன்னாடி இருந்து எல்லா உதவிகளும் செய்து ஒரு மாலை வாங்கி போட்டு மரியாதை செலுத்தி வருதல் மிகப்பெரிய பரிகாரமாக இதற்கு செயல்படும். மற்றபடி அந்த அனாதை பணங்களை எடுத்து அடக்கம் செய்கிறாங்களா, அந்த மாதிரி ஆர்கனைஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது பொருள் உதவி செஞ்சாலும் இதுக்கான சரியான பரிகாரங்களாக இருக்கும். மாந்தி பகவான் 12 பாவங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுல அந்த பாவகத்துக்கான கர்மாக்களை தான் நம்ம அனுபவிக்க. நம்ம கர்மாக்கள் குறைய குறைய நமக்கு நன்மைகளே நிறைய ஏற்படும். அந்த பாவங்கள் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷனில் எல்லாருமே அந்தந்த பாவங்களுக்குரியவங்க வந்து ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் ரொம்ப டேலண்டாக இருக்கும். பட் அந்த பாவங்களுக்கான பாதிப்புகள் மட்டுமே இருக்கும். இதற்கான வழிபாடுகள் எடுக்க 100% இதிலிருந்து விடுபட முடியும். மாந்தி பகவானை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை. சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா, அற்புதம். அதாவது மேடையில் ஏறி நிற்கிறதுக்கே தைரியம் வேணும். மேடையில் ஏறி நிற்கிறதுக்கே தைரியம் வேணும். பேசுறதுக்கெல்லாம் அப்புறம்தான். நம்ம கீழே உட்காந்துட்டு 1000 பேசுவோம். மேடையில் உட்காரும்போது ஏறும்போதே கைகாலெலாம் நடுங்கும். நிறைய மேடைகளை பார்த்தவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயம் வரும். இந்த மேடை வந்து பயத்தை போக்குறதுக்கான மேடை தான். ஓகேங்களா? இது வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் ஒன்றும் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தடுமாற்றம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை அழகாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எடுத்து கொடுத்தா மட்டுமே போதும். ஸோ முதல் மேடை தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லாருமே இப்படி தான் வருவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நாளைக்கு எல்லாம் பிச்சு உதறுவாங்க மேடையில். ஓகேங்களா? ஸோ அம்மா அவர்களுக்கு வந்து இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இப்போ சொல்கிறேன், கேட்டு குறிச்சிக்கோங்க. என் பெயர் கே தேவி, சென்னை. என்னுடைய தொலைபேசி எண் 91 500 45 116.